பாடம் படிச்சதில்ல, நாங்க நட்பு படிச்சோம் சின்ன வயசுல, நாங்க அழுததில்ல. வந்தாலும் பாசத்துக்கு பஞ்சம் இல்ல. அந்த நாள் ஞாபகம் வந்ததே நண்பனே நண்பனே என்றவாறு 20 வருடங்களுக்கு முன்னால் படித்த பள்ளிக்கு ஒன்று சேர்ந்து வந்த மாணவர்கள். பெரும்பால் அடித்து இழுத்து சென்ற ஆசிரியர்கள். பெரிய மனிதராக வளர்ந்து விட்டாலும் பள்ளி யூனிஃபார்மை போட்டுக்கொண்டு தனது வகுப்பறையில் அமர சென்று நிகழ்ச்சி அடைந்த மாணவர்கள். சென்னை புதுவண்ணாரப்பேட்டையில் செயல்பட்டு வரும் சென்னை துறைமுக கப்பற்கூட கல்வி அறக்கட்டளை மேல்நிலைப் பள்ளியில் தான் கடந்த 2004-2006 ஆண்டு பேட்ச் மாணவர்கள் சமூக வலைதளம் மூலமாக ஒன்றிணைந்து சிங்கப்பூரில் இருந்து ஒரு மாணவர் வந்திருக்கிறார். தமிழகத்தின் கடைக்கோடி மாவட்டங்களில் இருந்தும் ஏராளமான மாணவர்கள் அந்த பள்ளிக்கு வந்து ஒன்று கூடியிருக்கிறார்கள். பள்ளிக்கு வரமாட்டேன் என அடம் பிடித்துக் கொண்டு ஒரு மாணவர் அழும்போது பெரும்பால் அடித்து ஆசிரியர் இழுத்துச் செல்வது போன்றும், யூனிஃபார்மை போட்டுக்கொண்டு சைக்கிளில் மாணவர்கள் வருவது போன்றும் பழைய நினைவுகளை அங்கே அரங்கேற்றி மகிழ்ந்தனர். வாழ்வில் இந்த பள்ளி பருவம் மீண்டும் வந்திருக்கிறது என நினைவு கூர்ந்து அகமகிழ்ந்தனர். அப்போது ஆசிரியர்கள் தங்களை அடித்து கண்டித்து வளர்த்ததால் தங்களால் தற்போது உயர் நிலையை அடைய முடிந்திருக்கிறது என்றும் அந்த மாணவர்கள் சொல்ல தவறவில்லை. நீங்கள் உங்கள் பள்ளிக்கு சென்று இருக்கிறீர்களா? பழைய மாணவர்களுடன் சந்திப்பை நிகழ்த்தி இருக்கிறீர்களா? கருத்துக்களில் கதைப்போம். செய்திகளை வழங்குவோர் GT ஹாலிடேஸ், ஜெயச்சந்திரன், MCR, பியூர் காட்டன் கிளப். இணைந்திருங்கள் பிஹைண்ட் வுட் செய்தியோடு.